أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் லுஹா, இந்த சூரா நம்மில் அனைவர்களுக்கும் ஒரு பரிச்சயமான சூரா. ஒல்லுஹா சூராவை தெரியாது எனக்கு என்று யாரும் அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பிரபல்யமான சூரா இந்த சூரா. இந்த சூராவில் 11 வசனங்கள் இருக்கிறது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 3 முத்தான உபதேசங்களை செய்கின்றான். இந்த உபதேசத்தை செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான். வஹியாக அறிவிக்கப்பட்ட வரிசையில் இந்த சூரா 11வது வஹியாக இறங்கிய சூரா. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்கப் பெற்று கொஞ்சம் நாளில் இறங்கிய சூரா. நபி அவர்களுக்கு வஹி இறங்கிக் கொண்டிருந்த ஆரம்ப கால நிலை. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சமாக சில வஹி இறங்கியதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலம் வஹி இறங்காமல் நின்றுவிட்டது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை காண வருவதில்லை? என்ன நடந்தது? அல்லாஹு தஆலா ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கவில்லை? ஏன் இந்த வஹி நின்று விட்டது? இதுவரை 10 முறை வந்திருக்கிறார்கள், 10 செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது திடீரென்று இது நின்று விட்டதே, நாம் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? அல்லது இனி இந்த வஹி வராதா? இப்போது நான் நபி என்றும் இதெல்லாம் எனக்கு இறங்கிய குர்ஆன் வசனம் என்றும் இந்த 10 வஹியினுடைய செய்தியை நான் மக்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறேனே, இனி அவர்களிடத்தில் நான் எப்படி செல்வேன்? என்ன சொல்வேன்? அல்லாஹுக்கு என் மீது ஏதேனும் கோபம் ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் பல மாதிரியான கேள்விகளோடு பல மாதிரியான சிந்தனைகளோடு மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில்தான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்குகின்றான். 11வது வஹியாக இறக்குகின்றான். இப்போ இந்த சூறாவில் ஆரம்ப நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு குழப்பம் அடைந்தார்களோ அந்த குழப்பத்திற்கு அல்லாஹ் நேரடியாக மருந்திடுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக. இந்த இடத்தில் முற்பகலை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து மிக அழகானதொரு விஷயத்தை காட்டுகின்றான். மீண்டும் வஷ்ஷம்ஸில் நாம் சொன்னோம், அதே போன்று வல்லைலி இதா யக்ஷா என்ற சூறாவில் சொன்னோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நிலையை நாம் கொண்டு வருவோம். இது அல்லாஹ்வினுடைய நீதி என்பதை காட்டுவதை போன்றே வஹி என்பதும் ஒரேடியாக உங்களுக்கு இறக்கி கொண்டிருந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள், உங்களுக்கு சிரமம் ஏற்படும். வஹி என்பது ஒரு பாரமான விஷயம். இதை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு சக்தி பெற வேண்டும், பழக வேண்டும். இது கொஞ்சமாக செய்தால்தான் சரியாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், திடீரென்று வரமாட்டார்கள், வருவார்கள், திடீரென்று வரமாட்டார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு பழக்கக்கூடிய காலம். ஆனால் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் முழுவதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தினம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கும் நாட்கள் வந்துவிட்டது. ரமலான் வந்துவிட்டால் 30 நாட்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குர்ஆனை ஓத கேட்டு, அதுநாள் வரையிலும் இறங்கிய குர்ஆனை ஓத கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சரி காண்பார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அதைத்தான் முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ள வரக்கூடிய இரவின் மீது சத்தியமாக சொல்லிவிட்டு, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் நினைத்து கவலைப்பட்டார்களோ அதை அல்லாஹ்வே உடைக்கின்றான். மா வத்தஅக ரப்புக வமா கலா,
உம்முடைய இறைவன் உம்மை மறக்கவும் இல்லை, உம்மை கைவிடவும் இல்லை. வஹீ கொஞ்ச நாள் இறங்கலன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோலாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய இறைவன் இந்த அடியாரை எப்போதும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறான், உம்மை கைவிடவும் இல்லை என்று சொல்லிட்டு வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உங்களுடைய கவலை என்று இந்த உலகில் இருந்தால் ஆகிரத்தை நினைத்து கவலைப்படுங்கள். ஏனென்றால் மறுமைதான் இம்மையை விட சிறந்ததாக இருக்கிறது. இது ஒவ்வொரு முஃமின்களுக்கும் பொருத்தமான விஷயம். ஒரு முஃமின் கவலைப்பட வேண்டுமானால் தனது மறுமை நிலை என்னவாகும். ஏன் இதை அல்லாஹ் சொல்றானா, யார் மறுமையை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்து விட்டாரோ அவர் இந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட மாட்டார். தன் நிலையை பற்றி மறுமையில் கவலைப்படக்கூடிய ஒரு மனிதர் அடுத்தவர்களுடைய தவறை சென்று ஏன் பார்க்க போகிறார்? அடுத்தவர்களுடைய தவறுக்கு பின்னால் ஏன் செல்ல போகிறார்? அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு ஏன் செல்ல போகிறார்? அடுத்தவர்களுடைய மானத்தோடு ஏன் விளையாடப் போகிறார்? அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை பறிப்பதற்கு ஏன் நினைக்கப் போகிறார்? ஏன்னா என்னுடைய நிலை மறுமையில் என்னவென்று எனக்கு தெரியலையே, ஆகிரத் எனக்கு எப்படி இருக்கும் என்று தெரியலையே. இது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹுக்கு இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் தக்வாவை கடைபிடிப்பார், மறுமையை நினைத்து வாழ்பவர். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, மறுமை தினம் என்பது உமக்கு சிறந்ததாக இருக்கும் இம்மையை விட என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹ் மீண்டும் ஒரு சுப செய்தி சொல்கின்றான். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உம்முடைய இறைவன் இப்போது வரை 10 வஹீகளை உமக்கு அறிவித்திருக்கின்றான். இது 11வது வஹீ. இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றான், அதை நீங்கள் பொருந்தியும் கொள்வீர்கள். இதனால் வரையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்தானோ, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனைவியாக கொடுத்திருக்கின்றான். அபூ தாலிபை சிறந்த பாடிகார்டாக இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்தான். உங்களுக்கு அருமையான 6 குழந்தைகளை மஅரிஃபத்துல் கிப்தியாவின் மூலம் ஒரு குழந்தையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எதுவெல்லாம் உங்களுக்கு கொடுத்தானோ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உற்ற தோழராகவும் நண்பராகவும் மாமனாராகவும் இப்படி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எண்ணற்ற விஷயங்களை இதுவரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இனியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், அதை நீங்கள் பொருந்தியும் கொள்வீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலை செய்துவிட்டு இப்போது 3 உபதேசங்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு செய்ய போகின்றான். இந்த 3 உபதேசங்களுக்கு முன்னால் 3 கேள்விகளை அல்லாஹ் எழுப்புகின்றான். இந்த 3 கேள்விகளும் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இந்த தருணத்தில் நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். நீங்கள் எப்படி இருந்தீர்கள், நான் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். இதனால் நீங்கள் இந்த 3ஐ செய்ய வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, அல்லாஹு தஆலா அடியாருக்கு செய்த விஷயத்தை சொல்லிட்டு நீங்க செய்யுங்கன்னு சொல்ற 3 விஷயமும் ஹுகூகுல் இபாத், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு செய்ய வேண்டிய விஷயம். இதை அல்லாஹ் தஆலா பேசி காமிக்கிறான். இப்போ அல்லாஹ் எழுப்பக்கூடிய முதல் கேள்வி, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்கள் அனாதையாக இருக்கும்போது உம்மை நாம் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளவில்லையா? நீங்கள் அனாதன்றதுனால பல பேர் உங்களை விட்டாங்க. உங்களுக்கு பால் குடிப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் கூட பல தாய்மார்கள் அனாதை குழந்தை, இந்த குழந்தைக்கு பால் ஊட்டினால் யார் கிரயம் தருவார்கள் என்று நீங்கள் உதறி தள்ளப்பட விட்டீர்கள். கடைசியாக வந்ததினால் சாதியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா உங்களை எடுத்தார்கள். இந்த நிலை உங்களுடைய நிலை. ஆனால் நாம் அப்படியா விட்டுட்டோம்? உங்களை கொண்டு வந்து இன்று நபியாக நிறுத்தியிருக்கின்றோம். உங்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய படை பலத்தையே இனி உருவாக்க இருக்கின்றோம். நம் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி ஆறுதல் அளித்திருக்கின்றோம். நீங்கள் அனாதையாக இருக்கும்போது நாம் உம்மை பொறுப்பெடுத்திருக்கின்றோம், நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், நாம் பொறுப்பெடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். இரண்டாவது, வவஜதக லால்லன் ஃபஹதா, நீங்கள் வலாலத்தில் இருந்தீர்கள், வழிகேட்டில் நீங்கள் இருந்தீர்கள். எது சரியான வழி எது தவறான வழி என்று புரியாமல் தான் நீங்கள் சென்று குகையில் அமர்ந்தீர்கள். இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னே புரியலையே, இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே தெரியலையே, இது சரியா இது தவறா, இது ஒரு மார்க்கமாக இருக்குமா,
இப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள், பின்பு கடவுளின் பெயரை சொல்கிறார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தி கொண்டுதான் இவர்களை விட்டுவிட்டு அடிக்கடி நீங்கள் சென்று குகையில் அமர்ந்தீர்கள். 2 வருடங்கள் இப்படியே உங்களுடைய குகையினுடைய தியானத்தோடு 2 வருடங்கள் கழித்த பின்புதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பி இஸ்லாம் என்ற ஹிதாயத்தை உங்களுக்கு நாம் கொடுத்தோம். வவஜதக லால்லன் ஃபஹதா, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், ஹிதாயத்தை நேர்வழியை நாம் தரவில்லையா உங்களுக்கு? பின்பு வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, எவ்வளவு வறுமையில் நீங்கள் இருந்தீர்கள். தந்தையை இழந்து பிறந்தீர்கள், 6 வயதில் தாயை இழந்தீர்கள், 8 வயதில் பாட்டனாரை இழந்தீர்கள். பின்பு 13ஆம் வயதிலெல்லாம் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்திற்கு அழைத்து சென்றார்கள். வறுமையின் காலம் அது, மிகப்பெரிய வறுமை. 13 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு செல்கிறார்கள். படிப்போ எழுதவோ படிக்கவோ இதற்கெல்லாம் நேரம் இல்லை. சாப்பிடணும் அப்படின்னா வியாபாரத்துக்கு போய் ஆகணும். இப்படிப்பட்டு இருந்த உங்களுடைய சூழலில் எப்படிப்பட்ட செல்வாக்குகளை நாம் கொண்டு வந்தோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் உங்களுடைய செல்வ நிலையில் மாற்றம் வந்தது. உங்களுக்கான அழகான வியாபாரத்தை நாம் அமைத்து கொடுத்தோம். அதை அல்லாஹ் பேசுகின்றான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, வறுமையில் நீங்கள் இருந்தீர்கள், உங்களுடைய செல்வ நிலையை நாம், உங்களுடைய வறுமை நிலையை போக்கி செல்வ நிலைக்கு உம்மை நாம் கொண்டு வந்தோம். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. இப்படி 3 பேர் உபகாரங்களை நாம் உமக்கு செய்தோம். இப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், அட்வைஸ். இதை கடைசியா அல்லாஹ் கொண்டுட்டு வரோம். நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால், உங்களை போன்றே யத்தீம்கள் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் யத்தீமாக இருக்கும்போது நாம் உம்மை பொறுப்பில் எடுத்தோம். உங்களை போன்ற யத்தீம்கள், அனாதைகள், அனாதை குழந்தைகள் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யத்தீம்களை நீங்கள் கண்டால் அவர்களிடத்தில் நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, யத்தீம் குழந்தையை பார்த்தாலே அந்த குழந்தையினுடைய தலையில் கை வைத்து தடவிவிட்டு துஆ செய்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எப்போது அனாதை குழந்தையை பார்த்தாலும் அவர்களுடைய தலையில் கை வைத்து தடவிவிட்டு துஆ செய்வார்கள். யத்தீம்களிடத்தில் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து பேசியதில்லை. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ், யார் யத்தீமை பராமரிக்கிறாரோ, யத்தீம் குழந்தைக்கு இவரால் முடிந்ததை பொறுப்பு எடுத்துக் கொள்கிறாரோ, அவரும் நானும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று காட்டினார்கள். தங்களுடைய 2 விரல்களையும் இப்படி ஒன்றாக சேர்த்து, யத்தீம் குழந்தையை பொறுப்பில் எடுத்தவரும் நானும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று காட்டினார்கள். எனவே யத்தீம்களுக்கு இந்த முஸ்லிம்களின் மீது அளவுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கின்றது. யத்தீம்கள் இருந்தால் அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும், அவர்களை பொறுப்பில் எடுக்க வேண்டும். இதை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். யத்தீம்களிடத்தில் நீங்கள் கடிந்து விடாதீர்கள், நல்ல வார்த்தையை கொண்டு பேசுங்க. அன்புக்காக, ஆதரவுக்காக, அரவணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் யத்தீம்கள். தந்தையை இழந்தவர்கள், தந்தையையும் தாயையும் இழந்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக நில்லுங்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களை ஆறுதல் படுத்துங்கள். பின்பு 2வது, யாரேனும் உங்களிடத்தில் யாசகம் கேட்டால் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். இருக்கிறத கொடுங்க, என்ன இருக்குதோ அதை கொடுங்க. உங்களிடத்தில் உண்மையாகவே இல்லை என்றால் இல்லை என்ற பதிலையாவது அழகான முறையில் சொல்லுங்க. வேற வேலை இல்லை, வந்துட்டீங்க. சில நபர்கள் பேச மாட்டார்கள். யாசகர்கள் வந்து நிற்பதை பார்த்து படால் என்று கதவை சாத்துவார்கள். இதையும் நான் கண்டிருக்கின்றேன். பேசவே மாட்டார்கள். யாசகர்கள் நிற்கிறார்கள் என்று பார்த்தால் கதவை திறந்து பார்ப்பார்கள். யாசகர்கள் தான் நிற்கிறார்கள் என்று தெரிந்ததும் வேகமாக கதவை சாத்திவிட்டு உள்ளே செல்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த யாசகர்கள் கிட்ட வந்தெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீ ஏன் நின்று நின்று கத்திட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு யாரும் இல்லை போலன்னு சொல்லி போய்க்கோ. எப்படிப்பட்ட மமதை இது, எப்படிப்பட்ட ஆணவம்! நான் பார்த்ததை பேசுகின்றேன். இவ்வளோ பெரிய ஆணவம் உங்களுக்கு எப்படி வந்தது? அல்லாஹ் நாடினால் ஒரு நொடிப்பொழுதில்
உங்களை கேட்பவராகவும் கேட்பவரை உங்களுடைய வீட்டிற்கு சொந்தக்காரனாகவும் மாற்றி விடுவான். ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ்வால் மாற்ற முடியும். இப்படியும் பலர் இருக்கிறார்கள். உன்கிட்ட நான் வந்து கொடுக்க மாட்டேன், இல்லைன்றதை கூட நான் சொல்லணுமா, அதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லை என்று சொல்லி கதவை சாத்தி விட்டு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கு அதைத்தான் பேசுகின்றான். நீங்கள் வறுமையில் இருக்கும்போது உங்களுக்கு நாம் செல்வ நிலையை கொண்டு உம்மை நாம் கொண்டு வந்தோம். யாசகர்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், இருப்பதை கொடுங்கள். உங்ககிட்ட 10 ரூபாய் தான் இருக்கா, 2 ரூபாவை கொடுங்க, 1 ரூபாவை கொடுங்க, என்ன முடியுதோ நீங்க கொடுங்க. இல்லை என்று யாரையும் விரட்டாதீர்கள். ஃபலா தன்ஹர், பின்பு வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். இந்த இடத்துல பார்க்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். செல்வ நிலை வறுமை நிலை என்று பேசிய அல்லாஹ் தஆலா கடைசி 11வது வசனத்தில் நிஅமத் என்ற பதத்தை கொண்டு வந்து விட்டான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நிஅமத் அப்படின்னாலே அல்லாஹ்வினுடைய அருட்கொடை அப்படின்னாலே நிறைய பேர் இந்த உலக ஆதாயத்தை தானே லாபமா பார்க்குறாங்க. வீடு இருக்கணும், செல்வம் இருக்கணும், காசு பணம் இருக்கணும், இது இருந்தாதான் அல்லாஹுக்கு அவர் நன்றியை செலுத்துவார். அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காற்று, இந்த நீர், நெருப்பு, இவைகளோ அல்லது இவருடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் ஒரு நாளும் இவர் நியமத்தாக பார்த்ததில்லை. இவர்களுடைய கண்கள் இவருக்கு நியமத்தாக தெரிந்ததில்லை, இவருடைய காதுகள் இவருக்கு நியமத்தாக தெரிந்ததில்லை. 24 மணி நேரமும் இவருக்காக துடித்து கொண்டே இருக்கக்கூடிய இதயம் இவருக்கு நியமத்தாக தெரிந்ததில்லை. எத்தனை எத்தனை உறுப்புகள் நம்முடைய உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இதில் எதுவுமே இவருக்கு நியமத்தாக தெரிந்ததில்லை. அதனால தான் அல்லாஹ் தஆலா இங்கு நியமத் என்று கொண்டு வந்து விட்டான். எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அது அனைத்தும் அல்லாஹுடைய நியமத்து தான். உங்ககிட்ட 2 ட்ரெஸ் தான் இருக்கு போடுவதற்கு, அதுவும் அல்லாஹுடைய நியமத்து தான். உங்ககிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, அதுவும் அல்லாஹுடைய நியமத்து தான். உங்ககிட்ட ஆடையே இல்லை, ஆனால் சம்பாதித்து வாங்கி கொள்ள முடிய அளவிற்கு உடல் இருக்கிறது, அதுவும் அல்லாஹுடைய நியமத்து தான். உங்களுடைய ஒரு கை இழந்திருக்கிறது, இன்னொரு கை இருக்கிறது, அதுவும் அல்லாஹுடைய நியமத்து தான். உங்களுடைய உடல் முழுக்க ஊனம், உயிர் இருக்கிறது, அந்த உயிரும் அல்லாஹுடைய நியமத்து தான். எனவே நியமத் என்பதற்கு அளவுகோல் இல்லை. அல்லாஹின் புறத்திலிருந்து எது உங்களுக்கு கிடைத்ததோ அனைத்தும், தலையில் முளைக்கக்கூடிய தலைமுடி உட்பட அனைத்தும் அல்லாஹுடைய நியமத்து தான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் பேசுகின்றான். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உம்முடைய ரப்பிடம் இருந்து எதுவெல்லாம் உமக்கு நியமத்தாக இருக்கிறதோ அந்த நியமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அந்த நியமத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் கொணருங்கள், நீங்கள் வெளிக்காட்டுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுக்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டிய மிக அழகான சூரா இந்த சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் இதில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுப செய்தி இதில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடந்த கால வாழ்வை அல்லாஹு தஆலா நினைவுறுத்தி கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் பேசி காட்டுகின்றான். நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 5 வருடத்திற்கு முன்னால் இப்போது இருந்த செல்வ நிலை இருந்திருக்கார். 10 வருடங்களுக்கு முன்னால் இப்போது இருக்கக்கூடிய செல்வ நிலை இருந்திருக்கார். 20 வருடங்களுக்கு முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால் வீடு இல்லாமல் இருந்தவர்களுக்கு சொந்த வீடாக மாறி இருக்கும். இவை அனைத்தும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய வாழ்வில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், நிஅமத்துகள். இதை நினைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நாம் எப்படி 30 வருடங்களுக்கு முன்னால், 40 வருடங்களுக்கு முன்னால் இருந்தோமோ இன்றும் அதே நிலையில் பலருடைய வாழ்க்கை ஏழ்மை நிலையில் இருக்கிறது. இதை நினைத்து யதீம்களாக இருந்தால், யாசகம் கேட்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய தேவை அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சென்று மறைமுகமாக அன்பளிப்பை கொடுப்பார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷப்பட்டு வேண்டாம் என்றும் வாய் வழியாக சொல்லாமல் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாமல் பரிதவிப்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமரே, உமக்கு தேவை இருப்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு தேவை இருக்கு, நீங்க கஷ்டப்படுறீங்க லைஃப்ல, உங்களுடைய குடும்பத்தில் சிரமம் இருக்கிறது என்று தெரியும். கேட்காமல் நீங்கள் இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் வருவதை
விட வேண்டாம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலிலிருந்து அவ்வப்போது எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பார்கள், அன்பளிப்பு செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு அழகான ஒரு முஃமினுடைய பண்பு கேட்பவர்களுக்கு கொடுப்பது, கேட்காமல் இருப்பவர்களுடைய தேவை உணர்ந்து அறிந்து இவர்கள் கேட்க மாட்டார்கள் கண்ணியம் கருதி, ஆனால் தேவை உடையவர்கள் என்றும் தெரிந்து அவர்களுக்கும் கொடுப்பது, இது மிக அழகான ஒரு வழிமுறையாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். எனவே இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு தாராளமாக சதகாவை எடுத்து கொடுங்கள். ரமலான் மாதத்தில் இது மிக அழகான ஒரு உபதேசம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கின்றார். வரக்கூடிய ரமலானை முழுவதுமாக முழுமையானதாக எந்த தக்வாவிற்காக இறக்கப்பட்டதோ, எந்த குர்ஆனை கொண்டு இறக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் நம்முடைய ரமலானை கழிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.